ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா ஃபாரஸ்டர், எஸ்ஐ, பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. யாரோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா 81222997 ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது, ஸோ கிட்டத்தட்ட பிசி எக்ஸாம்ஸை ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. பப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ பிசிக்கல் டேட் எப்போ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிசி எக்ஸாம்ஸ் படித்து ஒரு ரிட்டர்ன்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஜிடிக்கு அப்ளை பண்ண சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஜிடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராபபிளி பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாள் என்ன பண்ண போறாங்க, பேட்சா ஸ்டெடியூஷன் என்ன பண்ண போறாங்க, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான கடைசி நேர திருப்புதலுக்காக பார்த்தோன்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட் பார்த்தா ஜஸ்ட் ₹100 மட்டுமே. இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இன்னும் நம்ம கையில் பார்த்தோன்னா அதில் ஒரு 18 19 நாள் கிட்டத்தட்ட அதில் இருக்கிறது. ஸோ இதில் ஒரு 11 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம கிட்ட இருக்குது. இந்த ஒரு மாசத்தை நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணா போதுமானது. 100% நீங்க வேலை வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸாம் தான் இது. சரியா? இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டமா இருக்க காரணம் சொல்லும்போது இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழ்ல எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையா தான் இருக்க போகுது. 20 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து, 20 கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து 40 கொஸ்டின் ஆயிடுச்சு. 20 கொஸ்டின் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் 60 கொஸ்டின் ஆயிடுச்சு. 20 கொஸ்டின் இங்கிலீஷ் கிராமர்ல இருந்து. ஸோ மொத்தம் 80 கேள்விகள். 80 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண் வீதம் 160 மதிப்பெண் மொத்தம் கொடுக்க போறாங்க. நெகட்டிவ் மார்க் முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா 0.25 தான் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் 0.5 0.25 ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருக்குது. ஒருவேளை ஹால் டிக்கெட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ என்ன 0.5 இல்ல 0.25 அப்படின்றது கன்க்ளூடா பார்க்க முடியும். ஸோ பட் என்னன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ ஒருவேளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன முறை வேலை வாங்கின எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கேள்விகள் போட்டவங்க எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. 35 கேள்விகள் சரியாக போட்டவங்க தான் வேலைக்கு போயிட்டாங்க. 70 to 75 ஒரு 80 மார்க்கை நீங்க போடுற மாதிரி போட்டா போதுமானது. ஒரு 40 கொஸ்டின், ஸோ கிட்டத்தட்ட பாதி கொஸ்டின் சரியா போட்டா போதுமானது. கிட்டத்தட்ட ஒரு 50% கேள்விகள் நீங்க சரியாக அட்டன் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமாக 100% நீங்க வேலைக்கு போறதுக்கு உறுதி. அதை பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கான டிஷ்ஷா பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி போர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸோ ஏன்னா பார்டர்ல போயிட்டு வேலை செய்யற பேர் பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் வேலை செய்யற ஒரு போலீஸ் அப்படின்றதால போர் தொழில், நம்ம தொழிலே பார்த்தோன்னா போர் புரியுறது அப்படின்றது தான் போர் தொழில்னு வச்சிருக்கோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ₹100 தான். ஜஸ்ட் ₹100 தான். ஸோ மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்குன்னு பார்த்தோன்னா 20 தேர்வு, 20 டெஸ்ட், 1600 கொஸ்டின். சரியா? ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் 80 கேள்விகள் கொடுத்துருக்கோம். ப்ராக்டிஸ் பண்றது ஒன்று கரெக்டாக இருக்கின்றதுக்கு அதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணியிருப்போம். சரியா? டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோன்னா 26/1/2024, அதாவது குடியரசு தினத்திலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுடைய பணிகள் குடிமை பணிகள் பேஸ் பண்ணி போறதால குடியரசு தினத்தன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரி, 26/1/2024 முதல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ண போறோம். சரி சார், நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது 81222997 இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது போன்பேல ₹100, கூகுள் பே அல்லது போன்பேல ₹100 பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்றவங்க அந்த குரூப்ல உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் ஸோ வித் ஆன்சருக்கு என்ன பண்றோம், உங்களுக்கு கொடுத்துரும். கொஸ்டின் ஷெடியூல் படி ஷெடியூல் இருக்கும். ஷெடியூல் படி கொஸ்டின் போட்டுரும். கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறமா ஆன்சருக்கு ஏன் நம்ம கொடுத்துருவோம். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கும். சரி, ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க பார்த்துடலாம். ஓகே, ஷெடியூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 4th IL 2 அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SSGTக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தமா 20 டெஸ்ட் இருக்கும். 1600 கேள்விகள் இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கான அட்மிஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா இன்னைக்குல இருந்து 20/1/2024 முதல் டெஸ்ட்டுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கான கேள்விகள் 26/1/2024 முதல் வந்து தான் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் பார்த்தா ஜஸ்ட் ₹100 தான். இது பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. சரியா? ஸோ நீ படிச்ச விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு 50% கேள்விகள் நீங்க சரியா போட்டா போதுமானது. தாராளமா நீங்க வேலைக்கு போறது ஈஸி தான். சரிங்களா? ஸோ பாருங்க, ஸோ சிலபஸ் சொல்லும்போது 6th to 10th இருக்கிற ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? கட்டணம் அப்படின்னு சொல்லும்போது ₹100 தான். 81222997 இந்த நம்பருக்கு ₹100 கூகுள் பே அல்லது போன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்ட பட்சத்தில் டெலிகிராம உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 20 டெஸ்ட், பாடத்திட்ட தேர்வுகள் ஒரு 12, ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3,
ஃபுல் டெஸ்ட் ஒரு 5 மொத்தம் பார்த்தோன்னா 20 டெஸ்ட் கனெக்ட் பண்ண போறோம். சரி அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பார்த்தோன்னாக்கா டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ பாடத்திட்டம் சிலபஸ் வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல். இது வந்து சைக்காலஜி, ரீசனிங், கோடிங், டிகோடிங், ரீசனிங், எண்ணியல், மேத்தமேட்டிக்ஸ், விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஸ்பாட் த எரர் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கிலீஷ். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணாக்கா ரீசனிங்கும் இடம்பெற்றிருக்கும், மேத்தமேட்டிக்ஸும் இடம்பெற்றிருக்கும், ஜிகேவே இடம்பெற்றிருக்கும், இங்கிலீஷும் இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோன்னாக்கா நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 80 மதிப்பெண்கள். அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்ல பார்த்தோன்னா எழுத்துக்களின் வரிசை, ஒத்தத்தன்மை, இது ரெண்டும் ரீசனிங், பின்னம் மற்றும் தசம எண்கள். பின்னம் மற்றும் தசம எண்கள் இது மேத்தமெட்டிக்ஸ், வரலாறு அப்படின்னு கொடுக்கும்போது இது ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூ, fill in the blanks கொடுக்கும்போது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல வொக்காபுலரிஸும் கேட்பாங்க, கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ பார்த்தோம் என்ன பண்ணலாம், ஈஸியாவே நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் இருக்குங்க ஒவ்வொரு சிலபஸும் பார்த்தோன்னா ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அந்த 4 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 4 டெஸ்ட்ல என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அந்த டாபிக் என்ன பண்ணுவோம் ஒரு திரும்ப இன்னொரு ரிவிஷன் பண்ற மாதிரி தான் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து 5வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா படங்களின் வரிசை. ஏன்னா படங்கள் சொல்லும்போது கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, மிரர் இமேஜ் அதே மாதிரியும் போயிருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்க்கும். ஸோ படங்கள் வரிசை, சராசரி, பொருளாதாரம், தனி வட்டி, பகடை, கூட்டு வட்டி, கொள்கை தீர்மானம், ஸோ இதெல்லாம் இருப்பாங்க. சென்டென்ஸ், தரவரிசை, இருக்கை அமைப்பு, லாப நஷ்டம், தள்ளுபடி, இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷனு, எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் கொடுக்க போறோம். ஸோ ஜஸ்ட் இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூ. 100 மட்டுமே. சரி அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18ஆம் தேதி கிட்டத்தட்ட 18ஆம் தேதி முடிவு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு டெஸ்ட் எப்போன்னு தெரியாது, ஹால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ப்ராபபிளி 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். 20/2/2024 முதல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். 12/3/2024 வரை எக்ஸாம் நடக்கும். சரியா? 20 ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி வரை எக்ஸாம் நடக்க போகுது. இதுல என்னைக்கு வேணா உனக்கு வரலாம். ஸோ முதல் நாள் இருக்கலாம், 2ஆம் நாளா இருக்கலாம், முதல் நாள் மதியமா இருக்கலாம், 2ஆம் நாள் காலையில இருக்கலாம், சாயந்தரம் இருக்கலாம், என்ன டேட்ல வேணா இருக்கலாம். ஸோ நீங்க எல்லாருமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க 20ஆம் தேதி நமக்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ எங்களோட சப்போர்ட் எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஒருவேளை என்னால பிசிக்கல் பண்ண முடியலைங்க சார், லாங் ஜம்ப் எனக்கு செட் ஆகல, ஒருவேளை இது பண்ண முடியல, நான் வந்து ஓவரால்ல மிஸ் பண்ணிட்டேன் பிசியில் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ ஏஜ் 21 to 24 வந்து பார்த்தீங்கன்னா 18 to 24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நோக்கி பயணிப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதுமே உங்க கூட துணை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ உங்களுக்கே வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சரி என்ன பண்ணுங்க 81222997 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.